எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ராஜேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைய செஷனில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெம் செல்னால் என்னென்னு பார்ப்போம். அதுக்கடுத்தது வந்து ஸ்டெம் செல்லை வச்சு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, எந்தெந்த டிசீஸ்லாம் அதை வச்சு ட்ரீட் பண்ணலாம். அப்புறமா என்னோட ஒப்பீனியன் ஏன்னா நான் இதை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணது, எல்லாத்துக்கும் போய் அவங்க ஸ்டெம் செல் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி என்கரேஜ் பண்ணது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் பேஸ் பண்ணி என்னோடய வியூ கொஞ்சம் வச்சுருக்கேன். இதை பற்றி அதை ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நீங்கள் சப்போஸ் இது போகணுன்னா ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் இல்லை ஸ்டெம் செல் அந்த அப்ரோச் பிளான் பண்ணால் அதுக்கு என்னென்னு நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிக்கணும், அதை பற்றி சொல்கிறேன். இப்போ வந்து ஸ்டெம் செல் என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செல்லுன்னா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம உடம்பு வந்து இப்போ உடம்பு வந்து ஒவ்வொரு சில பாடி பார்ட்ஸால் ஆனது. கை, கால், தலை, வயிறு, இந்த மாதிரி. அந்த ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் சின்ன சின்னதாக உடச்சி இதோ பார்த்தா ஒரு செல். எல்லாமே ஒரு செல்லால் ஆனதாங்க. நம்ம உடம்பு ஃபுல்லாக உடம்பு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எல்லாமே பல்வேறு விதமான செல் அணுக்களால் தான் ஆனது. செல் வந்து மிக மிக சிறிய அணுன்னு சொல்லலாம். இப்போ செல் வந்து என்னென்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்புக்கு. எப்படின்னா இப்போ கையில் இருக்க செல் வந்து ஒரு ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும். தலையில் இருக்க பிரெயினில் இருக்க செல் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஹார்ட்டில் இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே செல்லு தான், பட் அந்த ஒரு ஷேப் வந்து வேறு மாதிரி இருக்கும். இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, அது எப்படி கிரியேட் ஆகுதுன்னு சொல்லலாம்னா அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அது சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம கடைக்கு போய் நான் அரிசி வாங்கிட்டு வரேன். அந்த அரிசியை வச்சு நம்ம என்ன செய்யலாம்? அரிசி வச்சு சாதம் செய்யலாம், பொங்கல் செய்யலாம், இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம், பிரியாணி செய்யலாம், புலாவ், என்னென்னமோ செய்யலாம் நம்ம. இப்போ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பேஸ் என்னென்னா அந்த ரைஸை வந்து நம்ம வேறு வேறு தான் மாற்றிக்கிறோம். அதே மாதிரி தான் நம்ம எல்லா விதமான செல்லும் வேறு வேறு ஷேப்பு, டிசைன் எல்லாம் வேறு வேறு எதுவும் இருந்தாலும் அது எல்லாத்துக்குமே பேஸ் ஒன்று இருக்குது, கோர் மெட்டீரியல் சொல்லலாம். அதுக்கு பேர் தான் ஸ்டெம் செல். ஓகேங்களா? இப்போ புரியுதா ஸ்டெம் செல்னால் என்னென்னா? இப்போ அது எப்படி உருவாகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து விந்தணு வந்து முட்டையோடு சேர்ந்து கரு முட்டையை உருவாகுது. அப்போ தான் குழந்தை ஃபார்ம் ஆகுது. கர்ப்பப்பையில் வந்து குழந்தை ஃபார்ம் ஆன உடனே அந்த கர்ப்பப்பையில் போய் அந்த ஒரு டியூப் மாதிரி போய் ஒட்டிக்கும் அந்த கருமுட்டையிலேருந்து. அந்த டியூப் வந்து அது என்ன ஆகும்னா அதுதான் வந்து யும்பிலிக்கல் கார்டு, தொப்புள் கொடிம்பாங்க. அது இப்போ அந்த இப்போ வந்து நம்ம குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கப்ப அம்மாவோட ரத்தத்துலேருந்து தான் சாப்பாடு எடுத்து தொப்புள் கொடிய வழியாக எடுத்துக்கிறது தெரியும். ஆனால் அது எப்படி எடுத்துக்குது, எந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அந்த தொப்புள் கொடி போய் கர்ப்பப்பையோட ஒட்டிக்கிறதுல அந்த ஒட்டிக்கிற இடத்துல ஒரு பை மாதிரி இருக்கும். அது வந்து பிளாசண்டா பேக்குன்னு சொல்லுவாங்க, நஞ்சு கொடி இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து எப்படின்னா அந்த கர்ப்பப்பையோட ஒட்டிகிட்டு இருக்கும். கர்ப்பப்பைக்கு ரத்தம் வரும். அந்த ரத்தத்துலேருந்து தேவையான சத்து பொருள் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ வந்து அந்த பிளசண்டா வந்து ஒரு செல்லை உருவாக்கும், ஜெனரிக் செல். அந்த செல் தான் வந்து ஸ்டெம் செல்லுங்கிறாங்க. இப்போ அந்த தொப்புள் கொடி வழியாக ஸ்டெம் செல் தான் போகும். அது குழந்தைக்கு போய் சேர்ந்த உடனே அது வந்து குழந்தையோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கையாவோ காலாவோ எந்த பாடி பார்ட்டாவோ மாறும், உடல் உறுப்பாவோ மாறும். ஓகேங்களா? இதுதான் இந்த ஸ்டெம் செல்லோட கான்செப்ட். இப்போ அந்த ஸ்டெம் செல் வந்து வேறு எந்த ஷேப்பாக எந்த பர்டிகுலர் பாடி பார்ட் எதுக்கு வேணாலும் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட். இதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேன்ட்டு நான் அதை பற்றி நான் கொஞ்சம் நிறைய என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தேன். என்கரேஜ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இதில் எனக்கு வந்து எந்தெந்த வியாதிகளை க்யூர் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. அதனால் நான் என்கரேஜ் பண்ணப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா லுக்யூமியா, அதாவது பிளட் கேன்சர் சொல்லணும். அது இது ஓகே, நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய பேர்த்துக்கு இது வந்திருக்கு, அதனால் இது ஒரு கேள்விப்பட்ட வியாதி. இதே மாதிரி மற்ற வியாதியில் என்னென்னு சொல்கிறாங்கன்னா நிறையா சொல்கிறாங்க. நான் ஒரு 4-5 வியாதி மட்டும் சொல்கிறேன். மைலோடிஸ்பிளாஸ்டிக் சிண்ட்ரோம்ஸ், லிம்போ proliferative disorders, phagocytic disorders,
ஹிஸ்டியோசைட்டிக் டிசார்டர்ஸ், ஸ்டிக்கிள் செல் டிசீஸ், இன்ஹெரிட்டட் மெட்டபாலிக் டிசார்டர்ஸ். இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான டிசார்டர்ஸ் அதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாம் என்ன டிசீஸ் அப்படின்னு போய் டீட்டெயிலாக போய் பார்த்தோன்னா எல்லாமே அந்த பிளட் ரிலேட்டட் தான். இப்போ எலும்பு மஜ்ஜையிலேருந்து அந்த போன் மேலன்னு சொல்லுவாங்க. அந்த எலும்பு மஜ்ஜையிலேருந்து ரத்தம் ஊறுது. அந்த ரத்தத்தில் வந்து என்ன இருக்கும், சிவப்பணும் வெள்ளையான ரத்த தட்டுக்கள், அதாவது ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளட் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இருக்கும். இப்போ அதோட இப்போ அது அந்த புது ரத்தத்தில் இருக்க அந்த அணுக்களோட தரம் கம்மியாக இருக்குது, இல்லாட்டி எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி பட்சத்தில் ஒரு சில வாட்டி எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பிளட் ரிலேட்டடு தான் வரும். இது ரிலேட்டட் இந்த டிசார்டர்ஸ் ரிலேட்டட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டெம் செல் ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு இதில் சொல்கிறாங்க. ஒரு இதில் வந்து என்னென்னா இந்த பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ், அந்த தொப்புள் கொடியில் இருக்க அந்த ரத்த துளிகள், அந்த ரத்தத்தை வச்சு இந்த பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸை ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் அந்த இதை வச்சு மேலே இருக்க லேயர் இருக்கிற டிஷ்யூ கொடி, அதை வச்சு என்ன செய்யலைன்னா பாடி பார்ட்ஸ் ஆர்கன்ஸை வந்து ரிலேட்டட் ப்ராப்ளம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளினிக்கலாக ப்ரூவனாக இல்லையானா இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய தேடி பார்த்தப்ப அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்கல. அதே மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, இது இன்னும் இந்த கிளினிக்கல் இந்த டெஸ்ட் போயிட்டுருக்கு, ஒரு சில டெஸ்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அடுத்தது இது வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ வந்து சப்போஸ் நம்ம பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இருக்குது, பிளட் கேன்சர் இருக்குது. அப்போ என்ன செய்வாங்கன்னா இந்த எலும்பு மஜ்ஜையில் போய் அந்த இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதை ஜஸ்ட் டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தை வெளியே அனுப்புவாங்க. அப்போ தான் இந்த பிளட் அந்த இது பண்ணுறதுக்கு புதுசாக பிளட் எல்லாம் வாங்கி புது ரத்தத்தை உள்ளே ஏற்றி பழைய ரத்தத்தை வெளியே அனுப்புவாங்க. அப்போ வந்து புது ரத்தத்தில் வந்து அந்த இதெல்லாம் அந்த பிளட் டிசார்டர்ஸ்லாம் இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் இப்படி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அந்த இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புது ரத்தம்லாம் வந்ததுக்கப்புறமா பழைய ரத்தத்தெல்லாம் நீக்கினதுக்கப்புறம் அந்த ஸ்டெம் செல்ஸை வந்து அந்த எலும்பு மத்தியில் போன் மேரோவில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஜெக்ட் பண்ணோன்னா அது ஒரு நிறைய டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி அதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுவாங்க. அது மல்டிப்ளை பண்ணி கடைசியில் அது வந்து அந்த டிசார்டர்ஸ் வந்து சரி பண்ணிடும் அப்படிங்கிறாங்க. ஓகே, இது கேட்க நல்லா இருக்கு. இதில் ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது, அது 100% கேரண்டி இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். இதில் வந்து 100% கேரண்டி சொல்லவே இல்லை யாருமே. எல்லாமே வந்து ஒவ்வொருத்தர் என்ன சொன்னாங்கன்னா 3 விதமாக கேட்டகரி பிரிக்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு கொஞ்சம் மாதத்தில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து 6 மந்த்து 12 மந்த்ஸ் கூட ஆகும் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து ரெஸ்பான்ஸ் இருக்காதுன்றாங்க. இது வந்து ஒரு கேரண்டியான இதுவே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40% தான் க்யூர் ஆகும் அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இந்த டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸ் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து இது பண்ணுவாங்க, எடுத்து அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் டெக்னாலஜி. இது என்ன சொன்னால் ரொம்ப அக்யூரேட்டாக பண்ணணும். இதில் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து அது ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்கன்னா அது இன்டெரக்டாக வேறு ப்ராப்ளம் இன்ஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் இந்த செல்ஸ் ஸ்டெம் செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். ஒரு சிலருக்கு வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கும், ஒரு சிலருக்கு அக்செப்ட் பண்ணிக்காத பட்சத்தில் வந்து அந்த பிளட்டெல்லாம் மல்டிப்ளை ஆகி கடைசியில் அது உடம்புலே தங்கிடுச்சு அப்படின்னா அது கடைசியில் இன்னொரு கேன்சராக போய் முடியும். இல்லை அது ரத்தத்தில் சுத்தப்படுத்திட்டாங்கன்னா ப்ராப்ளம் வராது, இல்லைன்னா அது ஒரு இன்னொரு விதமான கேன்சர் வந்து உண்டாகும். அதே மாதிரி இந்த கேன்சர் இது டிசார்டர்ஸ் வர்றதுக்கான ரூட் காஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ரேடியேஷன், இப்போ வந்து அவங்க ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட்டில் ஏதாச்சும் ரேடியேஷன் நிறையா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேன்சர் டிசார்டர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறாங்க. இன்னொன்று வேறு ஏதாச்சும் கேன்சர் இருந்து அதுக்கு கீமோதெரப்பி எடுத்துக்கிட்டா அதோட சைடு எஃபெக்டை கூட இந்த பிளட் கேன்சர் அப்புறம் மற்ற டிசார்டர்ஸ்லாம் வரலாம் அப்படின்னாங்க. இன்னொன்று என்னென்னா இன்னும் நிறைய ரீசன் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை, எதனால் வருதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து இப்போ ரூட் காஸே தெரியல, ஜஸ்ட் ப்ராப்ளம் வந்தால் அதை ஜஸ்ட்டு அதை
ட்ரீட்டும் பண்ணுறாங்க. க்யூர் பண்ணுவீங்களா அப்படின்றத க்யூர் பண்ண மாட்டோம், ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க கஸ்டமர் கேர்லேயே சொல்லாங்க. ஓகேங்களா. அப்புறமா வந்து இந்த ஓகே அந்த ஸ்டெம் செல் ப்ரிசர்வ் பண்ணுறத பற்றி சொல்லணும். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் காஸ்டெல்லாம் இருக்கும். இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறப்பவே வந்து அந்த இதுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ஸ்டெம் செல் பேங்க்குங்கிறது. ஸ்டெம் செல் பேங்க் வந்து ஒரு இண்டிபெண்ட் கம்பெனி மாதிரி, அதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு டைப் மாதிரி இருக்குமே ஒழிய டைரக்ட் அந்த இது வந்து இருக்காது. அதாவது இப்போ கம்ப்ளீட் அண்ட் இண்டிபெண்ட் இது. ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களால நிறையா அட்ரஸ் பண்ண முடியல. ஜஸ்ட் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே ஒழிய ஸ்பெசிஃபிக்காக கேட்டால் இதெல்லாம் அந்த ஸ்டெம் செல் பேங்க்கெல்லாம் அட்ரஸ் பண்ண முடியல. அதுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெசிஃபிக் ஸ்பெஷலிஸ்ட்டாக அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப இந்த இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப பேக்கேஜ் இருக்கும். 21 இயர்ஸ் பேக்கேஜு, 75 இயர்ஸ் பேக்கேஜ் இந்த மாதிரி. இப்போ ஸ்டெம் செல்லுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதோட லைஃப் வந்து ப்ரிசர்வ் பண்ணி 23 இயர்ஸ் வரைக்கும் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதோட எஃபிஷியன்சி இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ இப்போ 75 இயர்ஸ் பேக்கேஜ்னா என்னென்னா சப்போஸ் நமக்கு அந்த குழந்தைக்கு ஸ்டெம் செல் தேவைப்பட்டது, ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா அவங்க பப்ளிக் பேங்க்லேருந்து மேட்ச் ஆகிற ஸ்டெம் செல்ஸை வாங்கி அந்த அதுக்கு நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கு தான் அந்த 75 இயர்ஸ் பேக்கேஜுங்கிறது. சப்போஸ் 21 இயர்ஸ் பேக்கேஜுங்கிறது நம்மளோட ஸ்டெம் செல்லே எடுத்து கொடுப்பாங்க. இது ஒன்று. அடுத்தது இந்த ப்ரெக்னென்ட் ஆகிறப்ப நம்ம பேக்கேஜை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ண அமௌண்ட் வந்து ஒன்று மாறும். 50,000, 60,000, 70,000 அந்த மாதிரி மாறும். நம்ம எந்த பேக்கேஜ் வேணுமோ கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ண உடனே அவங்க வந்து நம்ம டெலிவரி ஆகிற சமயத்தில் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் எந்த ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு முன்னாடியே வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ், டாக்டர் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிடணும். எந்த ஹாஸ்பிட்டலில் போய் டெலிவரி பண்ண போகிறோம் அதெல்லாம். அப்புறமா வந்து டெலிவரி சமயத்தில் சொல்லணும். அவங்க வந்து டைரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கம்யூனிகேட் பண்ணி அவங்க வந்து அந்த கரெக்டான மெத்தடில் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருவாங்க. அதை வாங்கிட்டு போய் அதுக்கு நிறைய அவங்க டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. இதுதான் இந்த ப்ரிசர்வ் மெக்கானிசம். அடுத்து நமக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கணும். ஃபோன் பண்ணி கேட்குறப்ப வந்து சப்போஸ் அந்த டைம் சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து 10 டேஸுங்கிறாங்க, ஒரு சிலர் 1 மந்த்துங்கிறாங்க. அந்த டைம் வந்து ஒவ்வொரு இதுலேயும் மாறுது. அதாவது அப்ராட்னால ஒரு 30 டேஸ் வரைக்கும் ஆகும். டொமஸ்டிக்காக இருந்தால் ஒரு 10 டேஸ் ஆகும். 10 டேஸ் 20 டேஸ் அந்த ரேஞ்சில் ஆகுங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ட்ரீட்மெண்ட்டு ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா 3 to 4 months கண்டினியூஸாக ஹாஸ்பிட்டல்லேருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இது ஒன்று முக்கியமானது. இன்னொன்று காஸ்ட். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ நான் செக் பண்ண வரைக்குமே கிட்டத்தட்ட 15 lakh 20 lakhs மினிமம் ஆகுது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு. இங்கே வந்து ஸ்டெம் செல் பேங்க்ல வந்து என்ன ஸ்கீம் சொல்கிறாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட் வந்து up to 20 lakhs வந்து அவங்க இன்சூரன்ஸில் கவர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அப்புறம் வர செலவு வந்து நம்ம தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு என்ன கிளியராக தெரியல. ஏன்னா 100 days நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 100 days 200 days வந்து 100 days 120 days வந்து மினிமம் ஹாஸ்பிட்டலில் டெய்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுங்கிறப்ப 20 lakhsங்கிறது கொஞ்சம் கம்மி தான் தோன்று, இதை விட அதிகமாகலாம். அப்போ அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கவர் பண்ணணும், பாக்கி வந்து நம்ம தான் கையிலேருந்து செலவு பண்ணணும். மற்றபடி ரெகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு கவர் பண்ணலை. ஓகே, இப்போ ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் என்னன்னு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ என்னோட வியூ சொல்கிறேன். என்னோட வியூ படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் டிசீசஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நமக்கு தெரிஞ்ச டிசீஸ் இப்போ நம்ம நிறையா கேள்விப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிபி, டயபெட்டிஸ், தைராய்டு, கிட்னி ப்ராப்ளம்ஸ், இந்த மற்றபடி இந்த ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து இல்லை மற்ற பிரெஸ்ட் கேன்சர், பிரெயின் கேன்சர் இந்த மாதிரிலாம் வந்து இந்த பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வராது. நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் நிறைய இதில் கவர் ஆகலை. நிறைய நமக்கு அந்த கிளினிக்கல் ட்ரையலுங்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக கொடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு அந்தளவுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா இதோட சக்ஸஸ் ரேஷியோ வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கம்மி. இன்னொன்று வந்து இதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும். ஓகேங்களா. அப்புறமா
இது வந்து அந்த டிசீஸை வந்து ப்ராப்பராக க்யூர் பண்ணாது, ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ணோம். இதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றினா தான் திரும்ப அந்த சுச்சுவேஷன் வராமல் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த இதில் அவங்க கண்டிஷன் சொல்லுவாங்க, இது வந்து ஜஸ்ட் இது பண்ணுவோம், ட்ரீட் பண்ணுவோம், அது ஒன் டைம் தான். இப்போ ஒன் டைம் நீங்கள் ஸ்டெம் செல் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வாட்டி 5 years 10 years கழிச்சு திரும்ப அது பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தான் திரும்ப ஃபுல்லாக இது பண்ணணும். அதுக்கு நீங்கள் லைஃப் ஸ்டைல் தான் மாற்றணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் அவ்வளோ செலவு பண்ணி கஷ்டப்பட்டு இது ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா லைஃப் ஸ்டைல் மாற்றுறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றி ஹெல்த்தியாக வச்சுக்கலாமே. இப்போ நம்ம பேசிக் லைஃப் ஸ்டைலை மாற்றினாலே இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் ஈஸியாக தப்பிச்சிடலாம். அது இல்லாமல் இந்த ஹீலர் பாஸ்கர் அனாட்டமிக் தெரப்பி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடம்புல இருக்க வியாதிகள் எதனால் வருதுன்னு தெரியும். அதில் வந்து நமக்கு நிறைய அவேர்னஸ் கிடைக்கும். அது இல்லாமல் நிறையா பேர் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸில் வந்து நேச்சுரலாக எப்படி வியாதிகளை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்னு நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த அளவுக்கு காசு செலவு பண்ணி இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இன்னும் முக்கியமானது என்னென்னா, சப்போஸ் நம்ம இந்த இது சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டெம் செல் ரிசர்வ் பண்ணி வச்சுட்டோம், பிறந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம மைண்ட் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கோம்னா, அப்பப்போ ஓகே நமக்கு குழந்தைக்கு இந்த ப்ராப்ளம் வந்தால் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம், அந்த ப்ராப்ளம் வந்தால் ஸ்டெம் செல்லை வச்சு பார்த்துக்கலாம். நம்ம எப்பப்போ ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் பற்றி ஒரு நியூஸ் படிக்கிறோமோ, விளம்பரத்தை பார்க்குறோமோ, அப்போல்லாம் அந்த நியூஸ் வந்துகிட்டே போகும், நம்ம குழந்தைக்கு இது வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து என்னன்னா, நம்ம இன்டைரக்டாக நமக்கே தெரியாமல் அந்த வியாதியை வந்து நம்மக்கிட்ட ஈர்க்கிறோம். அது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நெகட்டிவ், நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம் நெகட்டிவ் இதெல்லாம். இதை வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அது சப்போஸ் நம்ம வந்து டெசிஷன் எடுக்காமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸும் நிறையா இருக்குது. நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதும், இதுலேருந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிடலாம். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, இப்போ இந்த இதில் ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னா நீங்கள் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் தான் போயாகணும். சப்போஸ் நீங்கள் வீட்லேயே டெலிவரி பார்த்துக்கணும் அப்படின்னா இதில் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது ஒரு முக்கியமானது. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறப்ப அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஓகே. ஓகே, இப்போ வந்து அடுத்து சப்போஸ் நீங்கள் இப்போ ஸ்டெம் செல் இது பண்ணலாம் டெசிஷன் பண்ணி எடுத்துருக்கீங்கன்னா, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நான் சொல்ல ஒரு சிலர் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் கண்டினியூ பண்ணுங்கள். எதனால் சொல்கிறேன்னா, உனக்கு ரீசன் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இதில் என்னென்ன டிசீசஸ் வந்து க்யூர் பண்ணலாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து குழந்தைக்கு பின்னாடி உடம்பு சரியில்லைன்னா உங்களோட அடி மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், இப்போ குழந்தைக்கு உடம்பு சீரியஸாக இருந்தால் ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தைய காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் நீங்கள் கடைசியில் அந்த ஸ்டெம் செல்லுக்கு போகிறப்ப அவங்க வந்து டாக்டர் அந்த டிசீஸை செக் பண்ணிட்டு இல்லை இந்த டிசீஸை வந்து ஸ்டெம் செல்லால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறப்ப உங்களுக்கு பெரிய டிசப்பாயிண்ட் ஆகிடும். இது கடைசியில் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும். ஓகேங்களா? அதுக்காக தான் ஃபஸ்ட்டு எந்த டிசீஸை வந்து இதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போலாம் இது 100% க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறமா இது க்யூர் பண்ணதுக்கப்புறமா திரும்ப அதே டிசீஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது, அது பர்மனன்ட் க்யூரா அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் இந்த ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதால ஏதாச்சும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் ஸ்டெம் செல் பேங்க்கு போகிறத விட ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் யாராச்சும் ஸ்பெஷலிஸ்ட்டு அந்த லைனில் யார்கிட்டையாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. எதனால் சொல்கிறேன்னா, இவங்களோட நாலேஜ் வந்து ஜஸ்ட் ப்ரிசர்வ் பண்ணுறது இது பண்ணுறது. இந்த சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி இவங்க வந்து அந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்லவும் முடியாது. நான் கேட்ட வரைக்கும் கிளியராகவும் சொல்லலை, லைட்டாக பூசி மெழுகிற மாதிரி தான் சொன்னாங்க. அது வந்து எனக்கு திருப்தியாக இல்லை. அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலிஸ்ட்டு இல்லை அந்த மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அந்த கிளாரிஃபை பண்ணுறதுக்கு, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இன்னொன்று முக்கியமானது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்னு இருக்கும், ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. அதில் நீங்கள் ஒரு நாள் முன்னாடியே அதை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு லாஸ்ட்டாக கையெழுத்து போடுங்க. ஏன்னா அதிலே நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் ரிஸ்க் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா தான் அவங்களுக்கு மைண்ட் கொஞ்சம் ஃபிக்ஸ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 100% இதை பிலீவ் பண்ணிட்டு இருப்பீங்க, நம்பிட்டு இருப்பீங்க, அது பின்னாடி கைவிடுறப்போ உங்களால் அதை தாங்கிக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கணும்
அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நேச்சுரல் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை வழியில் சாப்பிட்டு நிறைய இயற்கை உணவு சாப்பிட்டுட்டு பசிக்கிறப்ப மட்டும் சாப்பிட்டுட்டு உடம்புல வியாதி வரப்ப அதை தானே மருந்து மாத்திரை கொடுத்து நிப்பாட்டம் வந்தாலே உடம்பு இயற்கையாகவே சரி பண்ணிடும். இந்த மாதிரி பெரிய வியாதிகள் வர்றதுக்கான வேலை இல்லை. இது ஒன்று. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டெலிவரி மெத்தட்னு ஒன்று இருக்குது. அந்த மல்டி டெலிவரி மெத்தடில் இப்போ என்ன செய்கிறாங்க, இந்த ஸ்டெம் செல்ஸை ப்ரிசர்வ் பண்ணி வச்சு பின்னாடி குழந்தைக்கு எப்போ தேவையோ அப்போ கொடுக்குறாங்க. அதுக்கு பதில் இந்த மல்டி டெலிவரி மெத்தடில் தொப்புள் கூட கட்டே பண்ண மாட்டோம். அந்த இதை வந்து கழுவி டீகம்போஸ் ஆகாமல் ஜஸ்ட் ஸ்டெப்ஸ் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுவாக தொப்புள் கொடி கீழே உழுவுற வரைக்கும் இந்த பிளசண்டா பேக்லேருந்து அந்த ஸ்டெம் செல்ஸ் ஃபுல்லாக குழந்தைக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த ஸ்டெம் செல் போய் சேருதோ இது வந்து ஹெல்த் ஃபேக்டர் மட்டும் இல்லை, எக்கச்சக்கமானது மெமரி, இம்யூனிட்டி, இன்னும் அந்த லாஸ்ட் 7 தலைமுறைக்குள்ள கேரக்டர் ஸ்பெஷல் இது எல்லாமே வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் வழியாக வருங்கிறாங்க. அப்படி இவ்வளோ நல்லது இருக்குன்றப்ப இது வந்து ஒரு ஈஸியான சிம்பிளான அல்டர்னேட்டிவ். ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் தான் டெலிவரி பார்த்துக்கணும். நீங்கள் இது பார்த்துக்கிட்டா இந்த இது வந்து ஒரு பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் சொல்லலாம். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த மறுபடி இதுலேயே வந்து தொப்புள் கொடி கீழே உழுந்ததும் அதை தூக்கி எறிய மாட்டாங்க. அந்த தொப்புள் கொடியை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு மீதி இருக்கிற அந்த நஞ்சு கொடியை வந்து இது அரைப்பு செஞ்சிருவாங்க. அந்த தொப்புள் கொடியை காய வச்சு அதை வந்து அரைச்சி பவுடர் மாதிரி ஆக்கி தாயத்து மாதிரி குழந்தைக்கு கட்டி விட்டுருவாங்க. அந்த தாயத்துக்குள்ளே போட்டு பின்னாடி குழந்தைக்கு எப்பயாச்சும் உடம்பு சரியில்லை, அது என்ன ரீசன் தெரியல, 2-3 ஸ்டெப்ஸ் எடுத்தும் சரியாகல அப்படிங்கிற பட்சத்தில் அதை தண்ணியில் கரைச்சி கொடுப்பாங்க. அதை குழந்தை குடிச்சிட்டு குழந்தை வந்து ஹெல்த் ரெக்கவர் ஆகிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது வந்து அந்த ஸ்டெம் செல் கான்செப்ட் தான். இதில் சைடு எஃபெக்ட் இருக்க மாதிரி தான் தெரியல. இது வந்து என்னோட இதில் வந்து எனக்கு ஓகேன்னு தோணுது. ஓகேங்க, இந்த மாதிரி நமக்கு அல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் டெலிவரி இது பண்ணால் கூட நீங்கள் வந்து அவங்ககிட்ட தொப்புள் கொடி தனியை கட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் வெயிலில் காய வச்சு இது பண்ணிக்கலாம். இப்படி கூட நீங்கள் தாயத்தில் கட்டி இது பண்ணிக்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச இதுபடி இதெல்லாம் நேச்சுரல் அல்டர்னேட்டிவ்ஸ். அப்புறம் நீங்கள் எனக்கு என்னென்னா, ஜஸ்ட் நீங்கள் இது கண்மூடித்தனமாக போய் இதில் அக்ரிமெண்ட் போய் சைன் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்க வேணாம். போங்க, நான் உங்களை தடுக்கலை. இதை பற்றி நீங்கள் ஃபுல் அவேர்னஸோடு போங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேங்களா? ஏதாச்சும் சந்தேகம் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.